வேதங்கள் நிறைய முறையான வழிபாடுகள் நான் சொல்லியிருக்கேன். நம்ம வீடை எவ்வளோ சுத்தமாக, நம்ம மனசை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். இல்லத்தில் பூஜை அறை, சமையல் அறை, படுக்க அறை, அனைத்து அறையும் நம்ம எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும். பொதுவாகவே நம்ம வீடு சுத்தமாக இருக்கும். ஆனாலும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படியே விட்டுடுவோம். அதுதான் தரித்திரம் சொல்லுவாங்க. வேதத்தில் சுத்தம் அசுத்தம், சர்வதீர்க்க மகத்துவம், சுத்த மகாதேவாய புண்ணிய யோகம், அசுதம் மகாதரித்திர அம்சம். ஸோ இந்த தரித்திரம்ன்றது எப்படியெல்லாம் அது நமக்கு இல்லத்தில் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா, தலை சீப்பு வாருவாங்க, முடி அப்படியே விட்டுடுவாங்க. சில பேர் அப்படியே சுற்றி வச்சுக்குவாங்க வீட்டுள்ளேயே. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பூ வைக்கிறோம், அது வாடி போயிடும், அது எடுத்து அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சிடுவாங்க, நாளைக்கு போடலாம். அதே போல் மாதம் அந்த தீட்டாகும் போது அது கவனமாக அன்றைய தினமே, யாரும் டஸ்ட்பின்லலாம் போட வேண்டாம். அதை அன்னைக்கே சுத்தம் செஞ்சிட்டா ரொம்ப முக்கியம். கன்னி தீட்டு, பெண் தீட்டு, அந்த பீரியட் ஆகிற டைமில் ரொம்ப கவனமாக இருங்க. படுக்க அறை சுத்தமாக இருக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் சாம்பிராணி புகை போடுங்க. சமையல் அறையில் பழையது எதுவும் வைக்காதீங்க. அதே போல் மற்றவங்க உடையை வாங்கி நீங்கள் போடாதீங்க. மேல் உடை, புடவை அந்த மாதிரிலாம் விருப்பப்பட்டு அக்கா, தங்கச்சி, தம்பி வாங்கி அதை போட்டுக்குவாங்க. உள்ளாடைகள் அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் போடாதீங்க, வாங்கி போடாதீங்க. அது என்னைக்கு இருந்தாலும் அது தோஷம் அண்டும். அதே போல் வீட்டில் தினசரி தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இது எல்லாமே மங்களமாக, ரொம்ப கவனமாக இருங்க. இல்லத்தில் நீங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்கீங்களோ அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் பல நன்மைகள் நடக்கும். நீங்கள் நினைத்தது நடக்கணும், நீங்கள் மனசார எது நினைத்தாலும் நடக்கணும்னா நம்ம மனசும் சுத்தமாக இருக்கணும். பொறாமையோ பகையோ இன்னவரை பார்த்து நம்ம இதே போல் செய்யலாம் அப்படின்னும் நினைக்க வேண்டாம். வாழ்க்கை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்க வாழ்க்கையை அது மங்களமாக மலர்கள் போல நீங்களும் எப்படி செய்தால் நன்மை ஆகும் என்று சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கை நன்மையாக இருக்கும். சிவாய நம. குருவின் துணை.